ஆட்டமில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் கொஷின் வந்து என்னென்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான். அதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஆரஞ்சு பழமும் இந்த டிஷ்யூ பேப்பர் டப்பாவும் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போது இந்த ஆரஞ்சு தான் வந்து எலக்ட்ரான்னு வச்சுக்கலாம், இது வந்து எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் டப்பா தான் வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம சாதாரணமான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எப்படி ஒர்க் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் பீமை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் பீம் வந்து ஒன்று இந்த ஆப்ஜெக்ட் வந்து பெனட்ரேட் பண்ணி பின்னாடி போயிடும், அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லாட்டி இங்கே ஏதாவது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு இடத்துல வந்து போயிடும். ஆனால் எப்படி போனாலும் வந்து அந்த எலக்ட்ரான் நம்ம கேப்சர் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த எலக்ட்ரானுக்கு இனிஷியலாக ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து இந்த ஆப்ஜெக்ட் வழியாக போயிட்டு வரதுனால வந்து என்னென்னா எனர்ஜி வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி வெளில வந்ததுன்னா அதுக்கு எனர்ஜி வந்து கம்மியாயிடும். அதை வச்சு நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டோட 3D மேப்பை வந்து நம்மளால் கிரியேட் பண்ணி இதுதான் அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த டப்பாவை வச்சுட்டு இப்போ இது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இது ஆட்டமில் இந்த எலக்ட்ரானை நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு எலக்ட்ரான் வச்சு அந்த எலக்ட்ரானை பார்க்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் வந்து இந்த எலக்ட்ரான் பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும்னா அது வந்து புஷ் பண்ண தான் பார்க்கும். ஏன்னா அது வந்து ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ், அது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று வந்து என்ன, இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிடும். மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போனா அந்த அதனோட பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து முதல்ல எங்கே இடிச்சது அது எங்கே போச்சுன்றது நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லூஸ் ஆகிடும். அது இன்னொரு விஷயம் வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன நம்ம வந்து கவனிக்கணும்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கல் வந்து 2 ஸ்டேட்டில் இருக்கும். அது பேர் வந்து நம்ம குவாண்டம் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒன்று வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்ட்டிக்கல் தான், ஆனால் பார்க்காம இருக்கும்போது அது வந்து வேவ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் எதை பார்ப்பீங்க, நீங்கள் ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கலாம். இது ஒரு எலக்ட்ரான் தான், நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த பீம் அனுப்பும்போது இந்த எலக்ட்ரான் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் ஆட்டமில். அதனால் அந்த பாசிபிலிட்டி வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அதனால் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம எலக்ட்ரானை பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இதை விட வேறு ஏதாவது டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள்.